எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எலுமிச்சை சாதம் வந்து அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாதாரண அரிசி எடுக்கனாலும் சாதாரண அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதை எடுத்து 3 லிட்டர் குக்கரில் போட்டுக்கோங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு கப்பில் தண்ணி சாதம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. அதோட டபுள் பங்கு தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. வேர்க்கடலை வந்து ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அது நல்லா வந்து அதை தோலெல்லாம் உரித்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு 2 லெமன் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 20 பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து குக்கரில் வந்து அந்த சாதம் வெந்து வந்துடுச்சு. அதை எடுத்து ஒரு பெரிய ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு ட்ரேயில் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உரித்து வச்சு அந்த பூண்டு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 20 பூண்டு உங்களுக்கு பிடிச்சா பூண்டு போடுங்க, இல்லைன்னா வேண்டான்னு விட்ருங்க. வேர்க்கடலை 100 கிராம் அதையும் எடுத்து போட்டுட்டு 2 மிளகாய் வத்தல் நல்லா பிச்சு போட்டு விட்ருங்க. 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சி வச்சுருக்க இந்த லெமனை வந்து 2 லெமன் இருக்கிறது அதை வந்து புளிஞ்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து அதில் ஊற்றிருங்க அந்த பேனில். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பூண்டெல்லாம் நல்லா வேகிற அளவு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தனியாக சாதத்தை எடுத்து தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுருக்கோம். அதில் எடுத்து அதை போட்டுருங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து அந்த சாதம் வந்து நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க. வந்து கேசரி எப்படி ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன கிணத்துல வந்து நெய்யை ஊற்றிட்டு அதுக்கு வந்து முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கிணத்துல வந்து கிறிஸ்மஸ் பழம் வந்து ஒரு 10 பழம் எடுத்து அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து அதையும் எடுத்து அதில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு வந்து ரவை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தனியாக ஒரு கிணத்துல வந்து நெய் ஊற்றிட்டு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து 2 கப்பு வந்து வெள்ளை சீனியை எடுத்து அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வறுத்து வச்ச அந்த ரவையை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுருங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து 2 மடங்கு டபுள் த அமௌண்ட் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து தண்ணி 2 தடவை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கலர் பொடி வந்து கேசரி பவுடர் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வெள்ளை சீனியை எடுத்து 2 கப்பு எடுத்து அதில் போட்டுருங்க. 2 கப் எடுத்து போட்டுட்டு அது நல்லா கரையட்டும். கரைஞ்சி நல்லா வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச அந்த ரவையை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் வந்து கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறம் நெய் வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு கரண்டி ஒரு 50 கிராம் நெய் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து தனியாக தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.